அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக பாஸ்டர் கொடுத்தாரு, டைம்குள்ளே முடிக்க விருப்பப்படுறேன். அதிக நேரம் இல்லை, ஏன்னா உணவு சாப்பிடணும். எல்லோரும் நீண்ட தூரம் போனியான்னு சொன்னாங்க, அதையும் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப பேசினாலும் வேலை செய்யாது. ரத்தம் சுருக்கமாக இருக்கணும், அது ஆண்டோடைய வார்த்தையாக இருக்கணும். அப்படி ஆண்டவர் முடிக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. 2022 ஜூன் 22 மத்திய ஐரோப்பியில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெறுது. அதில் அமெரிக்காவை சேர்ந்த நீச்சல் வீராங்கனை ஒருத்தர் வர்றாங்க. ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுறவங்க நீச்சல் வீராங்கனை. அந்த ஸ்விம்மிங் போட்டிக்கு பொதுவாக ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயங்கிறது, 100 மீட்டருங்கிறது ஒரு 50 செகண்ட் 60 செகண்ட் ஓடுறது, 60 செகண்டுக்குள்ளே ஓடுறது. ஆனால் அதுக்கு 70 மணி நேரம் 80 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ தான் ஒரு 7 செகண்ட் அந்த ஓட்டப்பந்தயத்தை என்ன பண்ண முடியும், ஓட முடியும். உடனே ஓடி ஜெயிச்சிட முடியாது. அதே மாதிரி ஸ்விம்மிங்கும் அதே மாதிரி பல முறை, பல வருஷம், பல மாதங்கள், பல முறை அப்படி ட்ரைனிங் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இந்த போட்டியை கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா இந்த ஸ்விம்மிங் போட்டி ட்ரைனிங், அந்த ஸ்விம்மிங் பூலில் அவங்க அந்த பயிற்சியில் ஈடுபடுவோம். அந்த அம்மா என்ன பண்ணுறது, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணிக்குள்ளே போன அம்மா ரொம்ப நேரம் வரல, தண்ணியிலேருந்து ரொம்ப நேரம் வெளியே வரல. அப்படியே கோச்சர் வெளியே நிற்கிறார். அந்த பொண்ணு உள்ள கோச்சரா வெளியே வரல பார்த்துக்கிட்டே இருக்கிறவர். திடீர்னு சில நிமிடங்கள் ஆனோன்னு அவர் எதுக்கும் பயப்படல, அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிறார். அவர் போட்ட ட்ரெஸ் அவுக்கலை, ஷூ அவுக்கலை, வெளியே தான் ட்ரெயினை அப்படி போன்னு சொல்லிட்டு உடனே குதிச்சிட்டாரு. அந்த பொண்ணுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் தண்ணிக்குள்ளே குதித்த உடனே யாரையும் போய் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க அந்த தண்ணியை விட்டு வெளியே வர்றதுக்கு மூவ் பண்ணுவாங்க. யாராவது பார்க்க போனால் அவங்கள பிடிச்சி மேலே வந்துடணும்னு நினைப்பாங்க. அவங்கள பிடிச்சி அமுக்கிறப்போ காப்பாற்ற போகிறவங்களால வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம பொண்ணு அந்த உள்ள மேலே கீழே போய் பொதுவாக 3 முறை மேலே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. கிணத்துல குதித்தவங்க, தெரியாதவங்க, நீச்சல் தெரியாதவங்க ஆற்றுல குதித்தவங்க 3 முறை மேலே வருவாங்க. திரும்ப தண்ணியை குடிக்க வெயிட் ஆகிடும். வெயிட் ஆன பிறகு மேலே வராது. பல மணி நேரம் கழித்து பாடியான பிறகு அதிக தண்ணி போனோன்னா அது அகலமானதால் நீங்கள் ஒரு 1 கிலோ இரும்பு தூக்கி அப்படி தூக்கி போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடும் உருண்டையாக. அந்த இரும்பு 1 மீட்டர் அகலத்துக்கு போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போகாது, மிதக்கும். அது தண்ணியிலேருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி தாங்கும். அதே மாதிரி தான் நம்ம உடலும் தண்ணிக்குள்ளே இருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட டைம் வெளியே வராது. உடனே அவங்க உள்ளே போய் அந்த பெண் அந்த கடைசி ஸ்டேஜில் அதை கொண்டாந்து மேலே கொண்டாந்து அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதை காப்பாற்றுறாரு. இதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர், வானத்தை படைத்த ஆண்டவர் நம்மை காப்பாற்றணுங்கிற நிலைமை தான் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அது யாராக இருந்தாலும், அவர் எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, எந்த ஊர், அவருக்கு எதிரியா, அவரை விரோதமாக பார்க்குறவனா இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அந்த சமீபமாக இருக்கிற நான் ஜோசுவாட்ட சொல்றப்போ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, நான் விட்டு விலகுவதில் உன்னை நான் கூட இருக்கிறப்பான்னு சொல்றார். மோசே ஐயாட்ட சொல்றப்போ, மை பிரசன்ஸ் வித் யூ, என் சமூகம் உனக்கு முன்னால போய்கிட்டு இருக்கிறார். பவுலடிட்டு சொல்றார், பயப்படாமல் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 11 சொல்றப்போ, மிலாரினால் 3 முறை கட்டப்பட்ட ஈரமான மாட்டுடைய தோலை எடுத்து அதுக்கு நடுவில் அவரை வச்சு கெட்டி வெயிலில் போட்டால் அந்த தோல் காய சுருங்க அப்படி உடம்பு அப்படி 3 நாள் இருந்தார். மாட்டு தோலில் இரவு பகல் நைட்டில் தண்ணி இல்லாமல் இருந்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் சேதம் அடைஞ்சிருச்சு, கரைக்கு போக முடியாது, எல்லாம் சாக போகிறோம், சாப்பிடாம இருக்கிறான். அப்போ சொல்கிறாரே, கூப்பிட்டு சொல்கிறாங்கிறாரு, பவுலடிகளை கூப்பிட்டு, ஆண்டவரே தம்பி கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கிறார். இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்கப்பா, கடவுள் நம்ம கூட மன்னிப்பு கொடுப்பாருன்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 27 அவர் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு அந்த பிரெட்டை பெஸ்ட் பண்ணி கொடுத்து சாப்பிட்றான்னு அவரும் சாப்பிட்டு இருக்கிறதா தூக்கி கடவுளை போட்டார் விசுவாசத்தில். அடுத்த நாள் இங்கே வந்துட்டாரு, கரைக்கு வந்துட்டார். கரைக்கு வந்தது இல்லாமல் அந்த ராஜா வீட்டில் அற்புதம், பெரிய ஹீலி, பெரிய போது ஆண்டு சொல்லி குறித்தான ஒரு திட்டம் வச்சிருக்கேங்கிறாரு. அதுதான் சங்கீதம் 139:16, உன் கருவியுடைய கண்களில் கண்டதுங்கிறாரு. உன் சிறு வயது முதல் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு ஏசாயா 49:16, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்.
உன் மதில்கள் எனக்கு எப்பொழுதும் முன்பாக இருக்குங்கிறாரு. நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? நம்ம கவலைப்படுறதால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதால ஒரு முளத்தை குறைக்க முடியுமா? அழுகிறதால என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் உயர்த்து ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு எப்பொழுதும் முன்பாக இருக்குங்கிறார். எத்தனையோ நேற்று ஒரு டாக்டர் ஜோனத்தா, இந்த ஏரியாக்கார், அவர் மனைவி லாஸ்ட் ஸ்டேஜில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவரை பார்த்து நான் பேசுகிறப்ப சொன்னேன், எனக்கு 35 வருஷமாக டயபெட்டிக், சுகர் கூடும் சுகர் குறையும். இன்றைக்கி இப்போ செக் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இன்றைக்கி இல்லை. காலையிலே ஸ்நாக்ஸு, மாங்காய், இப்போ பசியில் ஒரு ப்ரெட்டு, இப்படிலாம் இருக்குது. ஆனால் 2 கண்கள் இந்த ரைட்டை பழுதுபடலை. நான் போனேன், டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், ரத்த நாளங்கள் வெடிக்கிற நிலைமையில் இருக்குது. ரத்த டீப் உள்ள வெடிச்சிச்சுன்னா கண் தெரியாது, முடிஞ்சு போச்சு. ரெட்டினா உங்களுக்கு ரெட்டினாங்கிறது கண் திரையில் உள்ள ஒரு விழித்திரை. 3வது டாக்டர், கண்ணுக்கு 3 டாக்டர், அது 3வது டாக்டர் பார்க்குறவர். அவர் சொல்லி முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் அதே டாக்டர் அடுத்த நாள் சொல்கிறாரு, உனக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறார். ஒன்றும் செய்யாது சொல்ல, பார்க்கலாம் போங்கிறார். ஏன்னா நேற்று பார்க்குறப்போ இந்த பாப்பா பாருங்க காற்றுல போகிற மாதிரி இருக்கா, சாப்பிட மாட்டேலாம் தெரியல, ரொம்ப இல்லையா, பஞ்சமா, வியாதியா, கஷ்டமா, மனசு கஷ்டமா, மனதளவில். அதே மாதிரி நானும் பஞ்சத்தில் போகிற மாதிரி தான் இருக்கிறேன். இல்லாமல் இல்லை, நிறையா இருக்குது. என்னுடைய எடை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் 15-20 கிலோ குறைஞ்சிருச்சு. இது ஒரு சிலருடைய இயல்பு, உடம்புடைய இயல்பு. அது உடம்புடைய இயல்பு, என்னுடைய உடம்புடைய இயல்பு. அதே டாக்டர் செக் பண்ணிட்டு அப்புறம் அவரை நம்பலை. நான் அடுத்த இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டரும் முதல்ல பயந்தார், அடுத்த நாள் பரவாயில்லட்டார். என்னுடைய மெடிசன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார். 15 வருஷம் 20 வருஷம் உள்ள ரிப்போர்ட். அதை பார்க்குறப்ப நீ எப்படி உயிரோடு இருக்கா, ரிப்போர்ட்டே நல்லா இல்லையப்பா, நீ சத்து இருக்கணுமே, இதுக்குள்ளே செத்து 5 வருஷம் இருக்கணுமேங்கிறார். அதே டாக்டர் திரும்ப போய் செக் பண்ணுறப்போ, இப்போ போன வருஷம் போடுறப்போ என் ஒய்ஃப் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சார் சொல்லுங்கள் சார், அவர் ஒன்றும் கண்ட்ரோலில் இல்லை, கண்டதெல்லாம் சாப்பிட்றாரு, கேட்க மாட்டேறாரு. அவர் அந்த டாக்டர் சொல்ல நினச்சி ஒன்றும் பண்ணாது, நீங்கள் போங்க வாங்குறாரு. ஏன்னா அந்த ஆண்டவர் யாரோட இருக்கிறாரு, அதுக்காக நம்மோடு இருக்கிறாருன்னு. இப்போ உங்கள்கிட்ட குஸ்காவும் மட்டன் சிக்கன் பிரியாணி இருக்குது, இதை சாப்பிட்டு போனேன். நம்ம தானே நம்ம உடம்பு பார்த்துக்கணும். இது பள்ளன்னு தெரியுது, பள்ளத்தில் போய் விழுந்தா என்ன ஆகும்? இப்போ ஒரு கேட்டேன், ஒருத்தர் சொன்னார், சினிமாவை பார்த்துட்டு ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்னு மருந்து குடித்தான். டாக்டர் லேட்டு, பேஷண்ட் கேட்குது. இப்போ தான் கேட்டு வந்தேன் காரில், ஜஸ்ட் ஒரு லேட்டு. ஏன் டாக்டர் லேட்டுன்னு ஒரு கேட்குறாரு. பேஷண்ட் ஒரு பையன், வாலிப பையன், மருந்து குடிச்சிட்டா சார். எதுக்குங்க மருந்து குடித்தான்? காதல் தோல்வியா? காதல் தோல்விக்கு எதுக்கு மருந்து குடித்தேன்? சினிமாவில் காதல் தோல்வி வந்தாலும் மருந்து குடிப்பாங்க, மருந்து குடிச்சோன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, ஹாஸ்பிட்டல் சரியாயிரும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க, சுகம்னு முடிஞ்சு போயிடுங்க. அதே மாதிரி ஏன் கல்யாணம் முடிஞ்சு போயிடும். இன்னும் நான் குடித்தா இப்போ இதுலேருந்து இது வரையும் எல்லாம் எரிஞ்சு போச்சான். இருந்தாலும் இதுதான் நிஜ வாழ்க்கை. நிஜ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வை, நம் முடிவை தேடுவதில்லை. கடவுள் நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு விட வேண்டும். மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்லாம் அதான் எபிரேயர் 11 நீங்க படிக்கணும். அப்போஸ்தலர் நெகேமியா 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும், யோசுவா 24ஆம் அதிகாரத்தை படிக்கணும். சங்கீதத்தில் இருக்கு, அப்போஸ்தலர் 13 இருக்கு, அப்போஸ்தலர் 7 இருக்கு. அந்த ஹிஸ்டரி SMS அந்த பைபிளை SMS ஆக்கி அதில் வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 7, அப்போஸ்தலர் 13, எபிரேயர் 11, நெகேமியா 7, இதெல்லாம் அந்த SMS ஆக்கி வச்சிருக்காங்க. SMS இப்படித்தான் கடவுள் இருந்தா, இப்படித்தான் வாழ்வு கொடுத்தா, இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் போறப்ப தான் ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர். அதுக்காக கடவுள் எனக்கு சுகம் கொடுப்பான்னா, டயபெட்டிக் பேஷண்ட், நான் ப்ரெஷரு, ஊர்பட்ட உப்பு போட்டு சாப்பிட்டா ஆகும். எதுக்கு கொடுக்குறாரு? நம்ம தப்பு பண்றோம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. ஸ்பீட் பிரேக் எதுக்கு போடுறாங்க ரோட்ல?
விபத்தை தடுப்பதற்கு. வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை வருது? வேகத்தை குறைப்பதற்கு. அப்போ ஏன் கணவனுக்கு மனைவி ரொம்ப அன்பா இருக்கீங்க, திடீர்னு சண்டை வந்தது, குடுக்கல் வாங்கல, ஆசையில சண்டை வருது. அப்ப எதுக்கு சண்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்களாம் என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் மனோவா மாரிமுத்து 35 வருஷமா. எத்தனை வருஷங்க உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனு? உங்க குழந்தை பொண்ணுக்கு எத்தனை வயசு? முதல் பொண்ணுக்கு 34 வருஷத்துக்கு முன்னால மருத்துவமே முன்னேறாத காலத்துல கும்பகோணத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 7 கிலோ கட்டி வயிற்றுல, 7 கிலோ தானே, 7 கிலோ கட்டி வயிற்றுல இருந்து எடுத்தாங்க. பக்கத்துல இதே மாதிரி ஆவிக்குரிய சர்ச்சில் போய் ஜோம் பண்றாரு. என் மனைவிக்கு அப்ப பாஸ்டர்ல அவரு, என் மனைவிக்கு உயிர் கொடுத்தா வர்ற காணிக்கே 3ல் 1 உனக்கு ஒரு ஃபெய்த். கத்தியை வச்சு கருகருன்னு அதுக்காக வைத்தேன். கும்பகோணத்துல ஒரு வசதி எனக்கு இருந்திருக்காரு, அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்திருக்காரு. அந்த வழியை தாங்கி ஆப்ரேஷன் முடிச்சு டாக்டர் சொல்றாரு, இனி உன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதை சொன்ன பிறகு 1 வருஷத்துல பொம்பளை பிள்ளை பிறகு, பையன் பொண்ணு. அந்த பையன் கல்யாணத்துக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. அப்ப அந்த ஆண்டவர் நம்ம எங்க உள்ள நிலைமை மாட்டாரு. நீங்க எங்க கவலைப்படணும்? நீ கவலைப்படுறதுல ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அவருக்கு நியமத்துல என்னைக்கு நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம் அதை நினைச்சு நீங்க ஒப்பு கொடுக்குறப்போ இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டேன். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு என் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடாத ஆண்டவர், எப்பவுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டினார். வாழ்க்கையில விழுந்து போன நம்முடைய கூடாரத்தை எடுத்து அவர் கையில வரைஞ்சிருக்கிறதால அந்த வரைபடத்தை பார்த்து என் பிள்ளை இல்லை, என் மகன், என் மகள் ஏதோ தவறு செஞ்சிட்டான், இளையகுமாரன் தவறு பண்ணிட்டான், ஆசைப்பட்டுட்டான், அப்பனோட பெரிய ஆளாகும்னு நினச்சிட்டான். அப்போ ஒன்றுமே சொல்ல கொடுத்துட்டாரு. போனான், ட்ரை பண்ணான், நண்பர்கள் நல்லா இல்லை, வாழ்க்கை நல்லா இல்லை, அவன் போன பாதைகள் நல்லா இல்லை. திரும்ப தகப்பட்ட வரணும்னு நினைச்சான். தகப்பன் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். இதுதான் மனிதன். தவறு பண்ணாத மனிதனே இல்லை, விழுந்து போகாத மனிதனே இல்லை. தாவீது விழுந்து போறார். விழுந்து போன பொழுது அவன் சந்ததி அவுட்ரான்ட்டார். முதல்ல சொன்னார், இதில் ஒரு கொலை விளக்கு அணையாதுன்னார். தப்பு பண்ணணும், முடிஞ்சு போச்சுங்க. பாஸ்டிங் போட்டு படுத்துருக்கிறான், எந்திக்கல, பல்லு விளக்கல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. குழந்தை செத்து போனோன்னா எழுந்தான், நல்லா குளிச்சா, ஷாம்பு போட்டு பல்லு விளக்குறான். கொண்டாடா சப்பாத்தி இடியாப்பா, இன்னைக்கு அம்மா இட்லி வேணுமா, பூரி வேணுமா, சப்பாத்தி வேணுமான்னு கேட்டாங்க. இதே மாதிரி என்ன வேணுமோ கொண்டு வானா. சாப்பிட்டான் திருப்தியா. என்னடா சாப்பிட்றான்னு கேட்குறப்போ நான் சொல்கிறான், கடவுள்கிட்ட கேட்டேன், தரல, தவறு என்னுடையது, அதனால இனிமேல் அதை நினைக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஒரு ராஜா ரொம்ப வீணை பிடிக்குமா, அந்த தமிழ் நல்லா கேஷியோ கீப்பு போடுற மாதிரி ரொம்ப பிடிக்குமா வீணை. அவர் அரண்மனையில் திடீர்னு ஃபயர். அப்போ அங்கங்கே பொருள் போட்டது, அந்த வீணை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வீணையை தூக்கி போட்டுட்டாங்க, உதவாதுன்னு. இது உதவாதுன்னு ராஜா போனார், எடுத்தார் வீணையை. அந்த வீணை ரிப்பேர் பண்ண ஆளை கூப்பிட்டாரு, சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னாரு. நல்லா பெர்ஃபெக்டாக சரி பண்ணி முந்தின காலத்தை விட நல்லா பண்ணாரா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான துன்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஜப்பானில் நிரோஷிமா, நாகசாகி, இங்கிலாந்துக்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் குண்டு போடுறாங்க. குண்டு போட்ட இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் எந்த பொருளுமே இல்லை, எந்த பொருளும் பார்ப்பதுக்கு இல்லை. 100 கிலோமீட்டர் தள்ளி மரம் குச்சி குச்சா நிற்கி, 100 கிலோமீட்டர் தள்ளி. இன்றைக்கி அதில் விவசாயம் வரல. இந்த குண்டு போட்ட இடத்த சுற்றி 100 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே பண்ண முடியல உங்களால். அந்த மக்கள் வாழ்க்கையில் விழுந்து போனாங்க. அந்த ஜப்பான்காரன் என்னைக்கு வாழ்க்கையில் அந்த இடத்த பார்த்தோன்னே, எங்கள் வீட்டை அழிச்சிட்டியா, நாங்கள் முன்னேறுவோம் நினச்சி உழைக்கிறாங்க. அதனால் அவங்க வேண்டான்னு போடுற ஒரு கப்பை எடுத்து
குப்பையில் போடுற கப்பை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதில் அழகாக பிளான் பண்ணி படங்கள் போட்டு அது அழகான ஒரு படமாக மாற்றிடுறாங்களா. மாற்றுறதில் வேண்டான்னு போட்ட பொருள் உயர்வான இடத்துக்கு போயிடுச்சு. இதுதான் ஆண்டவர். ஆண்டவற்ற நம்ம விழுந்து போன நிலைமையில், கஷ்டப்பட்ட நிலைமையில், யார் விழுந்து போன நிலைமையில தான் யாக்கோப அவங்க அப்பா வேண்டாம் ஓடுறாங்கிறார், நீ இருந்தால் அவங்க அண்ணன் உன்னை கொண்டுவாங்கிறார். போயிட்டார். போன அவர் வழியில் ஆண்டவரை பார்க்குறார். ஐயா, கடவுள் பேசுகிறார், அவன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். 28:15 ஆதியாகமம் 28:15. இது தேவனுடைய வீடு பெத்தே சொல்லிட்டு எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்தீங்கன்னா என் தேசத்திற்கு என்னை திரும்பி வர பண்ணினாலும் உமக்கு தசம பாகம் செலுத்துகிறேன். ஒரு அர்ப்பணிப்பான ஜெபம். ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல எல்லா மக்களும் ஏதோமியர், எல்லா மக்களும் எதிர்க்கிறாங்க. ஆனா நம்பிக்கையோடு கடவுள்கிட்ட இருந்ததால கடவுள் அவனை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்றேன். ஆண்டவற்ற தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, என் விழுந்து போன வாழ்வில் ஒரு புதிய வாழ்வை தாங்கன்னு கேட்குறப்போ, ஏன்னா பசி இருக்கவனுக்கு என்ன ஆகாது, ருசி தெரியும். பசி இல்லாதவனுக்கு தான் ருசி தெரியாது. பசி இல்லாதவனுக்கு நீ என்னத்தை கொடுத்தாலும் நல்லா இருக்காது. பசியோடு சாப்பிடணும் ருசி தெரியும். யார் ஏக்கத்தோடு தன் தகப்பனை நோக்கி பார்க்குறீங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். தகப்பனே நீ பிளஸ் பண்ணுங்க நீங்கள் கேட்குறப்போ நிச்சயம் ஒரு பிளெஸ்ஸிங் வாழ்வு, நிச்சயம் ஒரு ஆசீர்வதிக்கும் ஆண்டு. ஒரு கண்மலை, நீங்கள் கண்மலை ஜெபக்குழு, பிரேயர் அசம்பிளி. கண்மலைனா மலை, கொத்தப்பள்ளி மிட்டாக்கும் பள்ளிப்பட்டுக்கும் இடையில ஒரு சின்ன தையூர் மலையில் பெரிய சிலுவை இருக்கும், பக்கத்தில் பெரிய சர்ச் இருக்கும். வருஷம் அங்கே நான் ஆண்டு விழாக்கு நீ கூப்பிடுவாங்க. கடந்த வருஷம் ரொம்ப லேட்டாக போகிறேன், 9 வரைக்கும் போகிறேன், 5 மணி நேரம் ட்ராவல். போன பிறகு இந்த மக்கள் மைக் கொடுத்து நீ கண்டிப்பாக பேசணும், நான் வேண்டாம் முடிச்சிருங்கன்னு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் மைக்கை கொடுத்தாங்க. மைக்கை கொடுத்த உடனே எனக்கு ஏதோ சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பல வருஷமாக குழந்தை பாக்கியல்ல, அது வந்து ஜோம் பண்ணேன். போன வருஷம் மீட்டிங்கில் நான் ஜோம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவர் எனக்கு ஒரு கற்பத்தை தனியை தந்தார். ஒரு தாயார் சொல்கிறாங்க, செகண்ட் வேவ்ஸ் கொரோனாலே மகன் மரணப்படுக்கை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. நான் கண்ணீரோடு இந்த மலையில் இந்த சர்ச்சில் ஆண்டோடு முன்னிலை ஜோம் பண்ணேன். இன்றைக்கி இந்த வருஷம் சாப்பாட்டு வேலையில் அந்த தம்பி தான் பார்க்குறான். கடவுள் உயிர் கொடுத்தார். அந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். 9:30 9:45 வரைங்க சாட்சி சொல்லி 10 நிமிடங்களில் நான் மெசேஜ் முடிச்சிட்டேன். ரொம்ப லேட்டு இருந்தாலும் அந்த சாட்சி என்பது நம்ம உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் எந்த வேதனை, எந்த துன்பத்தோடு இருந்தாலும் அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அதை நன்று தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கமா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதும் நாம் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இதோ தகப்பனை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், உன் மதில்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று உண்மை நோக்கி யாரெல்லாம் பார்த்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். தகப்பனை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 100 அதிபதி தாவீதின் குமாரனே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். 38 வருடம் பலவீனப்பட்ட மனிதன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன பொழுது, எழுந்துரு, ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னீங்க தகப்பனை. அந்த மனிதனை தேடி வந்து பெதஸ்தா குளத்தில் விடுதலை கொடுத்தீங்க. காரணம்,
அந்த மனிதன் நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கீங்க தகப்பனே. அந்த உயிருள்ள ஆண்டவரப்பா, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, எனக்கு என் கணவருக்கு இருக்கிற பிரச்சனை பல வருஷமாக இருக்குப்பா, அதுலேருந்து எனக்கு விடுதலை, எனக்குள்ள ஒரு வியாதி தகப்பனே, அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்தினால, அந்த ஸ்டோன் அடிக்கடி உருவாகதால எத்தனையோ மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டா எனக்கு விடுதலை இல்லை. அந்த ஸ்டோன்லேருந்து எனக்கு முழுமையான விடுதலை. ஏக்கத்தோடு அந்த ஸ்டோன் இருக்க பகுதியில் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்க அந்த அன்பு மகளுக்காக உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்கப்பா. அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. அற்புதம் தகப்பனே. இரவுல தூங்க முடியாத ஒரு விதமான பல்ஸ் ரேட் அதிகமாகி இருமல் எங்களை தொல்லை பண்ணுதுப்பா. வீசிங் ப்ராப்ளம், லங்ஸ்ல ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளத்துக்கு அந்த பம்பிங் மருந்து வாங்க இல்லைப்பா, அந்த 250 ரூபா அந்த மருந்து என்கிட்ட இல்லையே, அது இல்லாமல் படுத்தா எனக்கு தூக்கம் வரலையே. ஒரு ஏக்கத்தோடு லங்ஸ் ப்ராப்ளத்துக்காக ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டு வந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, தூரமான இடத்துல கடைசியாக வந்து தகப்பனே, ஒரு பிளெஸிங் எனக்கு வேணும், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக, அந்த சகோதரி விடுதலைக்காக தகப்பனே, ஒரு விசை கூட உங்களுடைய பிரசனங்கள் மத்தியில, உங்களுடைய அசைவாடும் காரணங்கள் மத்தியில என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நீங்க ஒழுங்கு பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுக்கு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக நன்றி.